அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வண்டர்ஃபுல் வேர்ல்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல யூன் மூலமா சீனுக்கு தான் அம்மாவுக்கு நடந்தது ஒரு விபத்துல குழம்பு எரிஞ்சுன்னு தெரிய வர அப்சர்வேஷன்ல இருந்த சீனோட அம்மாவை இறந்து போக தான் அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு கிம் ஜூன் தான் காரணம்னு சீனுக்கு சந்தேகம் வர அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப வீடியோட ஆரம்பத்துல யூனை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. யூனோட அம்மா கொஞ்ச நாளாவே ரொம்பவே வேலைன்னு பிஸியா இருக்கப்போ யூன் அவங்க அம்மா கிட்ட வந்து நீங்க எந்த வேலையும் நீங்க பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை வெளியில கூட்டிட்டு வந்து ஷாப்பிங் டிராவல்னு கூட்டிட்டு போயிட்டு லாஸ்டா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர அங்க வந்து யூனுக்கு சோகாவோட ஞாபகம் வருது. ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு சோகா அடிக்கடி யூனை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு யூன் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க எதையும் என்கிட்ட மறைக்க வேண்டியது இல்ல, சோகாவோட இருந்த பொண்ணு யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க ஹோட்டல்ல மயக்கமா இருக்கும் போது உங்களை ஒரு பையன் காப்பாத்தினானே அது வேற யாரும் இல்ல, என்னால இறந்து போன யாங்கோட பையன் தான் சொல்லப்போம். அதை கேட்டவங்க அம்மாவும் தான் பொண்ணு நிறைய ப்ராப்ளமும் தனியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு புரிஞ்சு வருத்தப்பட அங்க இருந்து 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு யூன் கூட தான் அவங்க அம்மாவும் இருக்கு. அவங்க பொண்ணு நினைச்சு கவலையாவே இருந்தாலும் அந்த சீன் மேல நீ கோவப்படக்கூடாது. நீ எப்படி உன் பையனை இழந்திருக்கோ அதே மாதிரி தான் அந்த பையனை அவன் அப்பாவை இழந்திருக்கான். நீ அவனுக்கு உதவி பண்ணணும்னு சொல்ல அந்த நேரத்துல தான் சீன் கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணா சீன் அம்மாவோட போன்ல வாங்கி இறந்து போறதுக்கு முன்னாடி யூனோட பேசின ஆடியோ இருக்குமே அந்த ஆடியோ தான் பிளே பண்ணி காட்டி நடந்த பிரச்சனைக்கெல்லாம் என் அப்பா தான் காரணம். இந்த உண்மையில நான் புரிஞ்சாலும் எனக்கு ஓமையில இருக்க கோபம் குறையல. என் அப்பாவோட மரணத்துக்கு நீ தான் காரணம் நினைக்கும் போதெல்லாம் இன்னும் அந்த கோபம் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஆனா ஒன்னால மட்டும் எப்படி உன் பையனோட மரணத்துக்கு யாரு காரணமோ அவரோட பையன் மேலே அக்கறையா இருக்க முடியுதுன்னு கேட்க அப்ப யூனும் என் பையனோட மரணத்துக்காக தான் உன் அப்பாவை நான் கொன்னேன். அப்படி கொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலும் இல்ல, குற்ற உணர்வு இல்ல. அவரை கொலை பண்ணதுக்காக எனக்கு 7 வருஷம் தண்டனை கிடைச்சிச்சு. அந்த தண்டனை கூட எனக்கு பெருசு இல்ல. அப்படி நான் ஜெயில இருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் கூட என் பையனோட ஞாபகம் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த வாழ்க்கையை எனக்கு ஒரு நரகமா இருந்துச்சு. நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொண்டு அந்த யாங்குக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. அவர் இல்லாம அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த உண்மை எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சோ அப்பையில இருந்து உண்மையில எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்ல அப்ப சீனும் தான் அம்மாவோட ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்க உண்மையை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு உதவி வேணும்னு கேட்க கட் பண்ணா. அதுக்கு அடுத்த நாளே யூன் அந்த ரிப்போர்ட்டர் ஜியாங்க கான்டாக்ட் பண்ணி என்மீனுக்கு அதாவது சீனோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் போது அந்த டைம்ல எடுத்த போட்டோஸ்லாம் வேணும்னு சொல்லி கேட்க அவங்களும் அந்த போட்டோஸை சென்ட் பண்றாங்க. அந்த போட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வக்கீலா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்ல அவங்களும் ஒரு வக்கீலோட பேரை சொல்றாங்க. அவரோட பேரு சியோ. அப்பதான் யூனுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆல்ரெடி இந்த வக்கீலோட பேரை எங்கேயோ கேட்டிருக்கோன்னு சொல்லிட்டு என்னோட கேஸ் டீடைல்ஸை மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணதுல என்மீன் மேல ஒரு டிரைவர் கார் ஏத்திருப்பால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடின வக்கீலே இந்த சியோ தான் தெரிய வரவும் அவரை வந்து டைரக்டா மீட் பண்றாங்க. என்மீனோட கேஸை பத்தி டைரக்டா பேசாம இன்டைரக்டா வேற ஒரு கேஸை பத்தி பேச வர மாதிரி அவரை மீட் பண்ணி சில போட்டோஸை காட்டுறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் எடுத்த போட்டோஸ் தான். அது என்மீனோட கேஸ்ன்னு தெரியாம அந்த வக்கீலும் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்ல கொலை முயற்சின்னு சொல்றாரு. யோனும் இது எப்படி நீங்க ஒரு கொலைன்னு சொல்றீங்கன்னு கேட்கவும் மேடம் நீங்களே இந்த ரோட் மார்க்ஸ் நல்லா பாருங்க, நீங்க இங்க தானே ஆக்சிடென்ட் ஆனாங்கன்னு சொன்னீங்க. இப்படி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு வேளை அவன் இடையில வர ஆளை பார்த்திருந்தா கூட அவங்க பிரேக் போட்டிருக்கணும். அப்படி பிரேக் போட்டிருந்தா டயர் மார்க்ஸ் கொஞ்சமாவது அங்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா அப்படி தெரியல. அவன் வேணும்னே அவங்க முன்னாடி வரும்போது காரை வேகமா ஓட்டிட்டு போய் அவங்க இடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போய் தான் பிரேக் போட்டிருக்கான். அப்ப நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்ல கொலைன்னு சொல்லப்போ அதெல்லாம் கேட்ட உடனே யூனும் எனக்காக நீங்க இன்னொரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்க அப்படியே கட் பண்ணா. யூனி என்ன உதவி கேட்டாங்கன்னு தெரியல. அதோட சீனை கட் பண்ணா சியூனை தான் கட்டுறாங்க. அவன் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு தான் வரவும் வீட்டுக்கு வந்தவன் அங்க ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்றான். தான் வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்துட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணவும் கபோர்ட் கிட்ட வந்து பாக்குறான். அங்க இருக்க புக் இடம் மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்திருக்கானு தன்னோட ஃப்ரெண்டை வர சொல்லி அந்த வீடு ஃபுல்லா இது பக் இல்ல டிவைஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்ல அப்படி செக் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு பக் இல்லன்னு தெரிய வருது. வந்தவன் பக் எதுவும் வைக்கலனா அப்ப கண்டிப்பா இங்க ஏதோ தேடி வந்திருக்கணும், இல்ல ஏதாவது எடுக்கிறதுக்கு வந்திருக்கணும்னு சொல்ல அப்பதான் சோஜன் இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். உங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதா சொல்லவும் என்மீன் உயிர் போற நிலைமையில அவங்க பையன் கிட்ட சொல்லி சோஜன் ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க. அது என்னன்னு சோஜனும் சியூன் கிட்ட சொல்ல அது என்னன்னு நம்ம கிட்ட காட்டல. ஆனா சியூனுக்கு அந்த விஷயம் தெரியவும் உடனே யூனை கான்டாக்ட் பண்ணி நான் இப்ப ரெடியா இருக்கேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு சொல்ல யூனும் சீனோட அம்மாவுக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே இடத்துக்கு சியூனை வர சொல்றாங்க. அங்க யூன் கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸுமே சியூன் கிட்ட கொடுத்து அம்மாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு கொலை முயற்சி, அதுக்கான எல்லா எவிடன்ஸ் இதுல இருக்கிறதா சொல்ல என் அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கவும் யூனும் அந்த உண்மை ஆல்ரெடி உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும், கிம் ஜூன் தான் அந்த வேலையை பார்த்தது, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு எதுக்காக நீ அவங்கிட்ட வேலை பாக்குறான்னு கேட்க அப்படியே கட் பண்ணா பாஸ்ல சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி யூன் வாங்க கொலை பண்ண கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்க டைம். அப்ப என்மீனும் யூன் என்னதான் வாங்க கொலை பண்ணி இருந்தாலும் அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்ட என்மீன் அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கவும் அந்த டைம் தான் கிம் ஜூன் வந்து கால் வந்திருக்கும். கிம் ஜூன் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்மீனை தடுக்க ட்ரை பண்ணவோ அதுக்கு அவங்களும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நான் யூனுக்கு உதவி பண்ண போறதா சொல்லிட்டு ரோட கிராஸ் பண்ணும்போது தான் அவங்க மேல ட்ரக் மோதி இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல சியூனுக்கு இந்த விஷயம் தெரியவும் அடிப்பட்ட அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருப்பான். அதோட அவங்க நிலைமைக்கு யாரு காரணமோ அந்த ட்ரக் டிரைவர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் தெரியவும் அங்க டைரக்டா அவனையும் தேடி போய் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்ப சியூனுக்கு உதவி பண்ற மாதிரி கிம் ஜூன் அங்க வந்து இந்த கேஸ் எனக்கு ரொம்பவே முக்கியமானது, இந்த சியூன் என் பையன் மாதிரி அவங்க அம்மாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், அந்த கேஸை நீங்க நல்லபடியா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க
அவங்க அம்மாவுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாத்தையுமே கிம் ஜூன் தான் பாத்துக்குவான். அப்போ ஒரு கட்டத்துல என்மினோட கேஸ் முடிஞ்சு அந்த ட்ரக் டிரைவர் மேல இந்த ஒரு தப்பு இல்ல, இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தானே, அவன் கேஸ்ல இருந்து வெளியில வரவான். அதான் சியூனால ஏத்துக்க முடியல. அந்த ட்ரக் டிரைவரை விடக்கூடாது, நம்ம வீட்டுக்கே சண்டை போட வரவோம். வீட்டோட டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா அப்பவும் போகாம வெளியில நின்று கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கிம் ஜூன் வந்து ஓ அம்மாவுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்பதான் ட்ரக் டிரைவரோட மனைவியும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வெளியில போட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கவும் அவன் மனைவி டிரைவர் கிட்ட நம்ம பையனுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் நடக்குமான்னு கேக்குறாங்க. என்ன விஷயம்னா இந்த டிரைவரோட பையனோட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால அவனுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதுக்கு நிறைய பணம் செலவாகும். அதை தெரிஞ்சுக்கிட்ட கிம் ஜூனும் அந்த டிரைவருக்கு உதவி பண்றதா சொல்லி அவன் மூலமாவே என்மினை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த உண்மையெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்னா என்மினோட கேஸ பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போது அந்த ட்ரக் டிரைவர் இப்ப உயிரோட இல்லங்கிற விஷயம் தெரிய வரவும் டைரக்டரோட மனைவியை வந்து பார்த்து விசாரிச்சிருப்பாங்க. அப்படி விசாரிச்சது மூலமா தான் ஜியாங் ஃபவுண்டேஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்க டிரைவர் பையனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு உதவி பண்றதாவும் அதுக்காக தான் அந்த டிரைவர் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரோ எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். ஆனா கடைசியில அந்த ஃபவுண்டேஷன் மூலமா எந்த ஒரு உதவி அந்த பையனுக்கு கிடைக்காம அந்த டிரைவரோட பையன் இறந்து போக தான் பையனை காப்பாற்ற முடியலங்கிற குற்ற உணர்வுலயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரைவர் இறந்து போயிருப்பான். இப்போட மனைவி மட்டும் தான் உயிரோட இருக்கவும் அவங்கள வந்து விசாரிச்சது மூலமா தான் இந்த உண்மையெல்லாம் இவனுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த லேடிட்ட விசாரிச்சது மூலமா இவன் மட்டும் இந்த டிரைவரோட மனைவியை தேடி வந்து விசாரிக்கல, இதுக்கு முன்னாடி சீன் அந்த டிரைவர் மனைவியை பார்த்து விசாரிச்சிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். இவனும் சீன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓ அம்மாவோட ஆக்சிடென்ட்க்கு முக்கியமான காரணமே கிம் ஜூன் தான் உனக்கு தெரியும், அப்படி தெரிஞ்ச அவங்க கிட்ட வேலை பார்க்க என்ன காரணம்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான காரணம் இதுதான், சீனுக்கு அவன் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவை. அதோட சீன் தன்னை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பானோ, தான் தப்பான விஷயம் எதுவும் பண்ணா எங்க தான் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வந்திருந்தான். சீனும் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல கிம் ஜூனை தான் கட்டுறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து அங்க இருக்க குழந்தைங்களோட விளையாடிட்டு அவங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கான பரிசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு தன்னோட பாப்புலாரிட்டிக்காக. இப்ப அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து வெளியில வரும்போது தான் செக்ரட்டரி மூலமா சீனும் யூனும் என்மினுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல மீட் பண்ண விஷயம் கிம் ஜூனுக்கு தெரிய வரவும் இந்த சீன் அடங்குற மாதிரி தெரியல. அவன் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டான் போல இருக்கு. இவன் கூட இப்ப யூனும் சேர்ந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னதான் பண்ண போறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்ல இப்ப யூனு அவங்க வீட்டுல இருக்கும் போது அப்ப அந்த சீப்ட் வந்து மெயில் வருது. அதான் யூனு ஒரு வக்கீல மீட் பண்ணி அந்த வக்கீல்கிட்ட நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டிருப்பாங்களே, அது என்னன்னா அவங்க காட்டுல போட்டோஸ் எல்லாம் வச்சு அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்டா இல்லையான்னு வேற ஒரு கேஸ பத்தி பேசுற மாதிரி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சென்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் இப்ப ரிசீவ் ஆகும். அதுதான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அந்த வக்கீல் சீப் ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாரு. யூன் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அங்க வக்கீலுங்கெல்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த ஈவென்ட்ல காங்கோட கேஸ் நடக்கும்போது அப்ப வாங்குக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடின வக்கீல் அந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அதோட அந்த சியூப் இவங்க மூணு பேருமே ஒன்னா இருக்கிறத யூன் பார்த்திருப்பாங்க. முக்கியமா அவங்க எல்லாருமே ஒன்னா கிம் ஜூனோட இருக்க மாதிரியான போட்டோஸும் இருக்கு. அப்ப இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான் சொல்லி யூன் புரிஞ்சுக்கவும் அப்பதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது யூன் ஜெயிலுக்கு போகும்போது சோகா அவர்கிட்ட வந்து நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுவேன், நான் உன்னை கண்டிப்பா வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. சாதாரண ப்ரொஃபசர் எனக்கு இந்த அளவு டீடைல் தெரியும் போது சோகா மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்க இந்த தகவல்லாம் முன்கூடியே தெரிஞ்சிருக்காதான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் சோகா ஒரு தடவை இவனோட கண்ணில் படக்கூடாதுன்னு ஒரு பாக்ஸை மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகம் வரவும் அந்த பாக்ஸ் எடுத்து பாக்குறாங்க. அதுலதான் காங் கேஸோட மொத்த டீடைலுமே இருக்கு. அதை செக் பண்ணும்போது தான் கிம் ஜூன் தான் இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்க மூலதனம். வாங்க வெளியில கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே அவன் தானோ. வாங்குக்கு சப்போர்ட் பண்ண வக்கீல் நீதிபதி எல்லாருமே கிம் ஜூனோட ஆளுங்க தாங்கிற உண்மை ஏற்கனவே சோகாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப எதுவுமே பண்ணாம இருக்க காரணம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டா சோகா வந்து மீட் பண்றாங்க. அந்த பாக்ஸையும் அதுல இருக்க ப்ரூஃபையும் காட்டி நம்ம பையனை கொலை பண்ண கொலகான வெளியில வரதுக்கு முக்கியமான காரணமே கிம் ஜூன் தான், இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே கிம் ஜூன் தான். அப்ப எதுக்காக இந்த உண்மையில நீ வெளியில கொண்டு வரலன்னு கேட்கவும் சோகா என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால இதுக்கு மேல முடியாதுனோ, என்கிட்ட அதுக்கான சக்தி இல்லைன்னு சொல்ல நம்ம பையன் காங்காக நீ போராடலன்னு நான் போராடுவேன், உண்மையை வெளியில கொண்டு வருவேன் சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பவும் அப்ப சோகாவும் என் வாழ்க்கையிலேயே முக்கியமான ரெண்டு பேர்னா நீயும் என் பையன் தான், என் பையனை ஏற்கனவே நான் இழந்துட்டேன், உன்னையும் இழக்க நான் தயாரா இல்லைன்னு சொல்ல இவன் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போகவும் அப்ப சோகாவும் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்க கிம் ஜூனை கான்டாக்ட் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல இந்த கிம் ஜூன் வழக்கமா ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போவாரு. அங்கதான் சோகா காத்துட்டு இருக்க. கிம் ஜூனோட செக்ரட்டரியோட அங்க வரவும் தான் செக்ரட்டரி வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு சோகாவோட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப சோகாவும் உன் கட்சியில சேர சொல்லி என்ன கேட்டிய, அதுக்கு இப்ப நான் தயாரா இருக்கிறதா சொல்லப்போம். ஆனா கிம் ஜூன் அதை நம்பல. ஏற்கனவே எனக்கு எதிராக நீ பிளான் பண்ணிருக்க, இப்ப புதுசா எதுவும் பிளான் பண்றேன்னு கேட்கவும் என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், இனிமேல் உனக்கு எதிராக பண்ண என்கிட்ட எந்த ஒரு பிளானும் இல்ல, அதனாலதான் உன் கூட நான் சேர போறேன், இதுக்கப்புறம் உனக்கு நான் விசுவாசமாவோம், நீ பிரைம் மினிஸ்டராக என்னால முடிஞ்ச உதவியை பண்றதா சொல்ல கிம் ஜூனுக்கு இன்னமும் சோகா மேல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் இவன் உதவி நமக்கு தேவைப்படணும், கட்சியில சேர ஒத்துக்க. அப்படியே கட் பண்ணா அந்த பொலிட்டிஷியன் சாயை தான் காட்டுறாங்க. அவர் ஃபேமிலியோட இருக்கும் போது அந்த இடத்துக்கு சீனு வரான். சாய் கிட்ட ஹலோ சார், நீங்க பொலிட்டிஷியன் சாய் தானே, நான் உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்காக ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் ஒரு போட்டோவை காட்ட அதுல சாய் சில பொண்ணுங்களோட இருக்க மாதிரியான போட்டோ தான் இருக்கும். அந்த போட்டோவை பார்த்த உடனே தனியா வந்து சீன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு என்னதான் வேணும்னு மிரட்டி கேட்க அப்ப சீனோட ஆடியோ பிளே பண்ணவும் அதுல கிம்ஜோட வாய்ஸ் தான் இருக்கும். அவன் பிரசிடென்ட் ஆன உடனே அவங்க எதிராக இருந்த எல்லாரோட போட்டோவையும் வெளியில எக்ஸ்போஸ் பண்றதுக்கான பிளான் பண்ணியிருப்பான். அந்த விஷயம் தெரியவும் சியூன் சாய் மூலமாவே கிம் ஜூனுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே
வர வச்சு ஒரு மீட்டிங் போட நீங்க பண்ண நிறைய தப்புக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கிம்ஜின் கிட்ட கொடுத்ததே நான் தான். அதை வச்சுதான் கிம்ஜின் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். ஒரே ஒரு தடவை மட்டும் அவன் பிரசிடென்ட் ஆனா போதும், அதை வச்சு அவன் கண்ட்ரோல உங்க எல்லாருமே வச்சிருப்பான். அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னா நான் சொல்றது நீங்க கேட்கணும்னா அவங்க எல்லாருமே தாப்பாக்கா வர சொல்லி கிம்ஜுனுக்கு எதிராக பிளான் பண்ண இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. கிம்ஜுன் கிட்ட சொன்ன மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தன்னோட சேனல்ல கிம்ஜுன் தான் எலெக்ஷன்ல வின் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க. அதை பத்தி டேட்டை லீவுக்கு தெரிய வரவும் டைரக்டா சேனலுக்கே வந்து எல்லாருக்கும் முன்னாடி கிம்ஜுன் மாதிரியான கேவலமான ஒருத்தனுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்றன்னு சோகாவை அவமானப்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. செக்யூரிட்டிஸ்லாம் அங்க வந்து லீவ் இழுத்துட்டு போறாங்க. இப்ப நடந்த விஷயம்லாம் சோகாவை ஃபாலோ பண்ற ஆளுங்க மூலமா கிம்ஜனுக்கு தெரிய வர உடனே சோகாவுக்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு எனக்கு உதவி பண்ற, அதனால நிறைய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற போல இருக்கு. சரி பரவாயில்ல, எப்ப என் பார்ட்டியில ஜாயின் பண்ண போறேன்னு கேட்க சோகாவும் நான் சீக்கிரமாவே ஜாயின் பண்றதா சொல்ல இப்ப சியூனை தான் காட்டுறாங்க. கிம்ஜனோட எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிற இடத்துக்கு தான் வரவும் அங்க இருந்து சோஜனை கான்டாக்ட் பண்ணி கிம்ஜனோட கண்ட்ரோல்ல இருக்க ஃபவுண்டேஷனோட டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்க கட் பண்ண யூனை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்க்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க ஒரே ஆளு இந்த கிம்ஜோன். ஆனா எதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணணும்னு சியூனை வந்து மீட் பண்ணி என் பையனோட கேஸ்ல உன் அப்பா வெளியில வர முக்கியமான காரணமா இருந்ததே கிம்ஜோன் தான். அவன் தான் உன் அம்மாவே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். என் பையன் கேஸுக்கும் அம்மா ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். உன் அம்மாவோட ஆக்சிடென்ட்ல வேற ஏதாவது தகவல் கிடைச்சா கூட அது சின்ன விஷயமா இருந்தா கூட என்கிட்ட சொல்லுன்னு சொல்லவும் அப்பதான் செய்யணும். என் அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி சோஜன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, டேப்லெட்டுங்கிற வார்த்தையை. ஆனா என் அம்மா கிட்ட இப்ப ஒரு எந்த ஒரு டேப்லெட்டுமே இருந்ததில்ல, அவங்க எந்த ஒரு டேப்லெட்டும் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லன்னு சொல்ல அதோட ரீசெண்டா என் வீட்டுக்கு யாரோ ஏதோ ஒரு பொருளை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல இவனு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு லைப்ரரிக்கு வராங்க. அப்ப சியூன் சொன்ன விஷயத்தை பத்தி தான் திங்க் பண்ணி பாக்குறாங்க. சியூனோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எதுக்காக டேப்லெட்டுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கணும், அந்த டேப்லெட் எதுவா இருக்கும்னு யோசிக்கும் போதுதான் அந்த இடத்துல நேபர் லேடியை பார்க்க நான் இன்னும் கொஞ்ச நாளே நாட்டை விட்டு போக போறதா சொல்றாங்க. அதுக்கு இவனும் நீங்க நாட்டை விட்டு போக காரணம் யார், அந்த கிம்ஜோனுக்கு பயந்தா போறீங்களா, அவனை மாதிரி தப்பான ஒரு ஆளுக்கு பயப்பட போறீங்களான்னு கேட்கவும் நான் என் பையனுக்காக யோசிக்கணும், அவன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல என்னோட பையன் கேஸ்ல அந்த கிம்ஜுன் ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருக்கேன், அதுல இருக்க உண்மையை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்ப அந்த நேபர் லேடியா கிம்ஜுன் ரொம்பவே ஆபத்தானவன், அவங்கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு சொல்ல கற்பனை இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. டிவி ஸ்டேஷன்ல ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தங்குற ஒரு இடத்துக்கு தான் வராரு. ஏன்னா சோகாவுக்கு இவனுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதால கூட இருந்து இவனும் தொலை பண்ண வேணாம் தான் தனியா வந்திருக்க. அந்த இடத்துக்கு தான் வரவும் அவர் பின்னாடி ஒரு கார் வருது. அதை சோகா நோட் பண்ணிட்டு அந்த கார்ல இருக்க ஆளுகிட்ட வந்து நான் வேலை முடிஞ்சோன்னு வீட்டுக்கு தான் வரப்போறேன், வீட்டுல இருந்து டைரக்டா வேலைக்கு தான் போக போறேன், இதுக்கிடையில இந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போறதில்ல, நீ என்ன எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேண்டியதுலன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போக போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அவருக்கு சில லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்தா தான் பையன் காங்கோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க இப்ப அந்த நேபர் லேடி நாட்டை விட்டு போறதுக்காக உங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவனும் உங்க வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கப்போ அப்பதான் பேக் பண்ணும்போது ஒரு சைக்கிளையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சைக்கிளை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது காங் இறந்து போன அதே நாள் இவன் ஏர்போர்ட்டுக்கு போகாம காங்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. அப்ப அந்த நேபர்லோட பையன் சைக்கிள் ஓடி விளையாடிட்டு இருந்திருப்பான். அது அவங்களும் அவங்க மொபைல் கேமரா மூலமா வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வரவும் உடனே அவங்கள பாக்குறதுக்காக கீழே இறங்கி வரவும் டோர் ஓபன் பண்ணா வீட்டுக்கு வெளியில அந்த நேபர் லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட நான் இந்த நாட்டை விட்டே போக போறேன், என்னால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்திருந்தா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, அதோட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் நான் இங்க வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் காங் இந்த வீட்டை விட்டு டேப்லெட்டோட போகும்போது நான் அவனை பார்த்ததா சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அப்பதான் இவனுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. தான் பையன் கடைசியா ஒரு டேப்லெட்டை வச்சு விளையாடிட்டு இருந்தானே, அந்த டேப்லெட் எங்க தான் இருக்குன்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. உடனே சோகாவை கான்டாக்ட் பண்ணி நம்ம பையன் சாகிறதுக்கு முன்னாடி கையில ஒரு டேப்லெட் வச்சிருந்தானே, அந்த டேப்லெட் எதுவும் நீ பாத்தியான்னு கேட்க சோகாவுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, சிவனோட அம்மா டேப்லெட்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களே, அந்த டேப்லெட் ஏன் காங்கோட டேப்லெட்டா இருக்க கூடாதுன்னு. அதனால கால்ல இருக்க சோகா கிட்ட தெளிவா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம காலை கட் பண்ணிடுவாங்க. அப்ப சோகாவும் திடீர்னு எதுக்காக நம்ம பையனோட டேப்லெட்டை பத்தி கேட்கணும், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு டிவி ஸ்டேஷன்ல இருந்து வேகமா அவரோட வீட்டுக்கு தான் வராரு. இப்ப கட் பண்ணா யூரியை தான் காட்டுறாங்க. அவங்க ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஒரு தயக்கத்தோடையும் பயத்தோடையும் இந்த கால் அட்டன் பண்ண அவங்க அம்மா வர சொல்லவும் யூரி அவங்க அம்மா கூப்பிட்டதால உடனே கடைக்கு வர அங்க அவங்க அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. தான் பொண்ணை வர சொல்லி சாப்பிட சொல்றாங்க. அதோட யூன் ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருக்கா, அதனால நம்ம தான் காங்வாவையும் மருமகனையும் நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் யூரிக்கும் புரியுது தான் அம்மாவுக்கு மைண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு. அவங்களுக்கு பழச சில விஷயங்கள் ஞாபகம் இல்ல, முக்கியமா காங் இறந்து போன விஷயம் கூட ஞாபகம் இல்லங்கிறது தெரிய வர இப்ப சீனை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட போனை தான் மறுபடியும் செக் பண்ண அதுல இன்னும் நிறைய ஆடியோஸ் இருக்கு. அதுல இருக்க நிறைய கால் ரெக்கார்டிங்ஸையும் கேட்டுட்டு இருக்கும் போது அதுல ஒரு கால் ரெக்கார்டிங்ல சீனோட அப்பாவோட மனைவி கிட்ட நீ தான் அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்படி ஒவ்வொரு ஆடியோவை கேட்டுட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஆடியோவை கேட்கும் போது அவங்க அம்மா கூட சீனு இருந்திருப்பாங்க. அந்த காலை பேசி முடிச்சுட்டு அவங்க பையன் கிட்ட எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளை உங்ககிட்ட தர போறேன், அதை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு ஒரு பெண்டன்ட்டை கொடுத்திருப்பாங்க. பிரசன்ட்ல சீனு அந்த பெண்டன்ட்டை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த பெண்டன்ட்ல டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்பதான் சீனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இதே மாதிரி ஒரு சவுண்ட் தானே அப்பாவும் அம்மாவும் பேசும்போது கூட கேட்டேன்னு சொல்லி யோசிக்கவும் அப்பதான் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாருன்னு வெளியில வந்து பார்த்தா அங்க இவன் தான் வந்திருப்பாங்க.
இப்ப கட் பண்ணா சோகாவை தான் காட்டுறாங்க. யூனோட பேசினதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தன்னோட வீட்டுக்கு தான் வேகமா வரவும் அங்க இருக்க பொருள் எல்லாம் கலைஞ்சிருக்கு. அதோட யூன் அங்க இருந்து கிளம்பும் போது தவறுதலா அவங்க போனையும் மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த யூன் போன் வச்சுட்டு எங்க தான் போயிருப்பான்னு யோசிக்கவும் அப்பதான் டிவி ஸ்டேஷன்ல கால் வருது. சார் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது, உடனே வாங்கன்னு சொல்லவும் சோகா உடனே வரதா சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு டிவி ஸ்டேஷனுக்கு போக இப்ப கட் பண்ணா சீனோட வீட்டை தான் காட்டுறாங்க. சீனோட பெண்டன்ட் யூன் கிட்ட காட்டி என் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பெண்டன்ட் கிட்ட கொடுத்து இது ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள்னும் இதே நான் பத்திரமா பாதுகாக்க சொன்னதா சொல்ல அப்ப ரெண்டு பேருக்குமே இந்த பெண்டன்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது. அதனால சீனும் அந்த பெண்டன்ட் ஓபன் பண்ணா அதுல அவங்க அம்மாவோட போட்டோ அவன் போட்டோவும் இருக்கும். அவன் அம்மா போட்டோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன மெமரி கார்டு இருக்கு. அந்த மெமரி கார்டை சிஸ்டம்ல போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரானிக்கல் ரிப்பேர் ஷாப்போட போட்டோவும் அங்க சர்வீஸ் கொடுத்த ஒரு டேப்லெட்டோட பில்லு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம தேடுற டேப்லெட் இதுவா தான் இருக்கணும். அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பவும் அவங்கள ஃபாலோ பண்ண மாதிரியே கிம்ஜோட செக்ரட்டரி வர சியூன் அதை கண்டுபிடிச்சிருவான். அதனால யூன் முதல்ல கார்ல போக பின்னாடி தான் சியூன் வரவும் ஒரு வளைவுல யூனோட காரை போக விட்டுட்டு அந்த செக்ரட்டரி கார் வராத மாதிரி வழியை மறைச்சுக்கவும் கற்பனை இப்ப யூரிய தான் காட்டுறாங்க. யூனோட அம்மா தான் பேரனை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கவும் அப்ப யூரி அம்மா அவசரப்படாதீங்க, நான் அக்கா கிட்ட இப்பதான் பேசினேன், அக்காவை இங்க வரேன்னு சொன்னாங்க, இதோ நான் கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து யூனுக்கு கால் ட்ரை பண்றாங்க. ஆனா யூன் கால் அட்டன் பண்ணல. சரி ஏதாவது சமாளிப்போம்னு சொல்லிட்டு அம்மாவை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்குள்ள வந்தா அங்க அவங்க அம்மா இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க பேக் பண்ண சாப்பாடுலாம் கீழே விழுந்து கிடக்க தான் அம்மா எங்கேயோ போயிட்டாங்கன்னு யூரி தேடி போகவும் இப்ப யூனு தான் காட்டுறாங்க. அந்த ரிப்பேர் ஷாப்புக்கு வந்து அதோட ரிசிப்டை கொடுத்து சர்வீஸ் கொடுத்து அந்த டேப்லெட்டை வாங்கவும் அது அவங்க பையனோட டேப்லெட் தான். இந்த டேப்லெட்ல இருக்க ரகசியம் என்ன, எதுக்காக சீனோட அம்மா இதை பாதுகாத்து வச்சிருக்கணும், அதுக்கான காரணம் என்னன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.